Hi everyone. Last video la Eclipse Installation பத்தி பார்த்திருந்தோம். இந்த வீடியோல ஒரு Notepad ஓட எக்ஸிகியூஷனும் Eclipse ஓட எக்ஸிகியூஷனும் பார்க்கலாம். So வீடியோக்குள்ள போலாம். So first வந்து ஒரு Notepadல Java கோட எழுதி அதோட எக்ஸிகியூஷன் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். So அதுக்கு நம்ம இந்த ஸ்டெப்ஸ் தான் ஃபாலோ பண்ண போறோம். First எப்பவும் போல ஸ்டெப்போட எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம், தென் ஸ்டெப்போட எக்ஸிகியூஷன் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நோட்பேட்ல ஜாவா கோடை வந்து எழுத போறோம். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ரைட் தி கோட் இன் தி நோட்பேட்ல உங்களோட ஜாவா கோட்ஸ் எழுதிடுங்க. தென் செகண்ட் ஸ்டெப் என்னதுன்னா சேவ் த கோட் வித் .java எக்ஸ்டென்ஷன். நோட்பேட்ல எழுதின கோடை சேவ் பண்ணும்போது .javaங்கிற எக்ஸ்டென்ஷன் கொடுத்து தான் அந்த ஃபைலை வந்து நீங்க சேவ் பண்ணணும். இதுல இன்னொரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட், நீங்க நோட்பேட்ல கோட் எழுதும்போது கொடுக்குற கிளாஸ் நேமும் அந்த ஃபைலை சேவ் பண்ணும்போது கொடுக்குற ஃபைல் நேமும் சேமா தான் இருக்கணும் வித் .java எக்ஸ்டென்ஷனோட. தென் அந்த ஸ்பெசிஃபைட் ஃபோல்டர்ல cmd ஓபன் பண்றோம். ஓபன் cmd and point the path to the specified folder. Then compile the code with command java c அப்படினா java c னா java compiler, அதுக்கப்புறம் உங்களோட java file name .java கொடுத்து கம்பைல் பண்றோம். இந்த கோடை நீங்க எக்ஸிக்யூட் பண்ண உடனே .classங்கிற ஒரு ஃபைல் உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஒரு ஃபைல் வித் எக்ஸ்டென்ஷன் .class கிரியேட் ஆகும். தென் அந்த கிளாஸ் ஃபைலை வந்து ரன் பண்ணணும். ரன் பண்றதுக்கு தான் ரன் தி ப்ரோக்ராம் வித் கமாண்ட் java -cp டாட் உங்களோட ஃபைல் நேம் கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களோட ப்ரோக்ராம் ரன் ஆகும். உங்க ப்ரோக்ராமோட அவுட்புட் வந்து அதே cmdலயே கமாண்ட் ப்ராம்ப்ட்ல வந்து வியூ ஆகும். இதுதான் நோட்பேட்ல ஒரு ஜாவா ப்ரோக்ராம் எழுதி அது எக்ஸிகியூஷன் பண்றதுக்கான ஸ்டெப்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், நோட்பேட்ல கோட் எழுதுறோம். அதுக்கப்புறம் செகண்ட் பாயிண்ட் .java எக்ஸ்டென்ஷன்ல அதை சேவ் பண்றோம். தேர்ட் பாயிண்ட் cmd அந்த ஸ்பெசிஃபைட் பாத்ல ஓபன் பண்றோம். ஃபோர்த் பாயிண்ட் கோடை கம்பைல் பண்றோம். .class ஃபைல் கிரியேட் ஆகும். நெக்ஸ்ட் அந்த கோடை வந்து ரன் பண்றோம். ரன் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்பெசிஃபைட் அவுட்புட்டை வந்து அதோட கமாண்ட் ப்ராம்ப்ட்ல வெரிஃபை பண்றோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா ஜாவா கோட் இன் எக்லிப்ஸ். எக்லிப்ஸ்ங்கிறது என்னது, ஐடி இன்டிகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். என் டெவலப்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்றதுக்கான டூல்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் எக்லிப்ஸ். ஸோ இதுல எப்படி ஒரு கோடை எழுதுறோம், அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது, கிரியேட் ஜாவா ஆர் மேவன் ப்ராஜெக்ட். ஜாவா ப்ராஜெக்ட் மேவன் ப்ராஜெக்ட் தெரியலன்னு விட்டுருங்க, அதை நம்ம செப்பரேட்டாவே சீரீஸ்ல பார்ப்போம். இது வந்து ஜஸ்ட் இப்போ ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. செகண்ட் அந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ள கிரியேட் அ பேக்கேஜ் அண்ட் கிளாஸ். ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணணும், அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணணும். இந்த கிளாஸ்ல தான் நம்ம கோடெல்லாம் எழுத போறோம். அதான் ரைட் தி ப்ரோக்ராம். நம்மளோட ப்ரோக்ராமை இந்த கிளாஸ் ஃபைல்ல எழுதுவோம். அடுத்து ரன் த ப்ரோக்ராம். நம்ம ப்ரோக்ராமை ரன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இதோட ஸ்பெசிஃபைடு அவுட்புட்டை வந்து கன்சோல்ல வெரிஃபை பண்றோம். ஸோ இவ்வளோ பாயிண்ட்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவோம், நோட்பேடோட எக்ஸிகியூஷனை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து கோட் ரைட் பண்ணிட்டு வருவோம். நோட்பேட் ஓபன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கோட்ல எதுவுமே புரியலைனாலும் ஓகே தான். இது ரொம்ப ரொம்ப பேசிக் சிம்பிள் கோட், பட் தெரியலைன்னு விட்டுருங்க. போக போக சீரீஸ்ல நம்ம இதெல்லாம் கவர் பண்ணிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னதுன்னா அசஸ் மாடிஃபையர்னு சொல்லுவாங்க. ஸோ ஜஸ்ட் இப்போதைக்கு சின்டெக்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. பப்ளிக் கிளாஸ், ஒரு கிளாஸ் நேம் கொடுக்கணும். கிளாஸ் நேம் கொடுக்குறேன். ஸோ அசஸ் மாடிஃபையர் கிளாஸ் இண்டிகேட் பண்றதுக்காக கிளாஸ் கீவேர்ட்,
unknown tester வந்து class name கொடுத்து curly braces open பண்ணி enter கொடுக்கிறேன். ஓகே, ஒரு curly braces open பண்ணா ஒரு closing curly braces வேணும். ஸோ அதனால closing curly bracesம் ஆட் பண்றேன். கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ உள்ள ஒரு மெயின் மெத்தட் கிரியேட் பண்ணும். ஸோ இப்போ மெயின் மெத்தட் கிரியேட் பண்ண போறேன். ஸோ அதுக்கும் பப்ளிக்கே கொடுக்குறேன். பப்ளிக் ஸ்டாட்டிக் கீவேர்ட் அண்ட் வாய்டுங்கிறது ரிட்டர்ன் டைப். தென் மெயின் மெத்தடுக்கு மெயின்ங்கிற கீவேர்ட் போடணும். அதோட மெத்தட் நேம் மாதிரி தான். அதுக்கப்புறம் உள்ள ரெண்டு இது string of array argument close. அதுக்கப்புறம் curly braces enter. curly braces க்ளோஸ் பண்ணணும். இந்த open curly braces close curly braces இதுக்கு நடுவுல நம்மளோட கோடை வந்து டைப் பண்ண போறோம். ஸோ இப்போதைக்கு நான் ஒரு sysout ஸ்டேட்மெண்ட் மட்டும் போடுறேன். ஸோ அது வந்து system dot print line. print லைன்னா print line அர்த்தம். open curly braces குள்ள double quotes குள்ள subscribe to the channel கொடுக்கிறேன். கோடோட எண்ட்ல வந்து ஒரு செமிகோலன் ஆட் பண்ணணும். நம்மளோட கோடை வந்து ரைட் பண்ணிட்டோம் நோட்பேட்ல. ஓகே, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணோம். தென் ஒரு மெத்தட் ரைட் பண்ணோம். அதுக்குள்ள நம்ம ஒரு sysout ஸ்டேட்மெண்ட்டும் போட்டிருக்கோம். இப்போ சேம் கோடை எங்க ரைட் பண்ணுவோம்னா எக்லிப்ஸ்ல ரைட் பண்ணி பார்ப்போம். ஸோ எக்லிப்ஸ் ஓபன் பண்றேன். இது வந்து ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். இது ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டேன். ஏன்னா இது கொஞ்சம் செட்டிங்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அதாவது ஃபார்ம், இது ஒரு மேவன் ப்ராஜெக்ட். இல்லை ஃபார்ம்ல வந்து இது கம்பைலர் பிளகின் எல்லாம் ஆட் பண்ணணும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். பட் இதெல்லாம் விட்டுருங்க, இதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம ஒரு கோட் எக்ஸிக்யூட் மட்டும் பண்ண போறோம். ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்னதுன்னா ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு எகெயின்ஸ்டா ஃபர்ஸ்ட் ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணணும். பேக்கேஜ்ல வந்து அதே கொடுப்போம், unknown tester கொடுத்து finish கொடுங்க. தென் இப்போ நமக்கு கிளாஸ் ஃபைல் வேணும். கிளாஸ் ஃபைலுக்குள்ள தான் எக்ஸாக்ட் கோட் எழுதுவோம். ஸோ கிளாஸ் ஓபன் பண்ணிட்டு இதுல பாருங்க, இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். எப்பவுமே கிளாஸோட ஃபைலோட ஸ்டார்டிங் லெட்டர் கேப்ஸ்ல தான் இருக்கணும். இது ஒரு மெத்தடாலஜி கூட, கேப்ஸ்ல தான் இருக்கணும். நம்ம ஐடியில பண்றனால அதுவே மேல இண்டிகேட் பண்ணுது பாருங்க, டைப் நேம் இஸ் டிஸ்கரேஜ்டுன்னு வருது. இதுவே நம்ம நோட்பேட்ல பண்ணும்போது என்னது, நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ஸ்மால்ல கொடுத்துருக்கோம். ஆனா இங்க வந்து அது இண்டிகேட் பண்ணவே இல்லை. ஸோ இது முதல் மிஸ்டேக். கேப்ஸ் unknown யூ வந்து கேப்ஸ்ல தான் இருக்கணும். இப்போ வந்து இங்க என்ன பண்ணுவோம், unknown tester கொடுத்துட்டு finish கொடுத்துருவோம். சாரி, கிளாஸ் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, கிளாஸ் கிரியேட் ஆயிடுச்சு. தென் இதுக்குள்ள ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணணும். நம்ம அங்க என்ன பண்ணோம், மெயின் மெத்தடை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா டைப் பண்ணோம். இதே மாதிரி டைப்பும் பண்ணலாம். பட் ஐடியோட ஒரு மேஜர் அட்வான்டேஜ் இதோட பாப்அப் வைல்ட் கார்ட் சர்ச் தான். இப்போ பாருங்க, மெயின் கொடுத்து கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்தா அதுவே இண்டிகேட் பண்ணும் ஆப்ஷன்ஸ். இதுல பாருங்க மெயின் மெத்தட், இதை நீங்க கிளிக் பண்ணா போதும் அதே ஒரு மெயின் மெத்தடை இன்க்ளூட் பண்ணிடுச்சு. பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் பாருங்க, கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ஆஃப். ஓகே, இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், உள்ள ஒரு sysout ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். இங்க வந்து நம்ம ஃபுல்லாவே டைப் பண்ணியிருக்கோம். ஏன்னா இங்கே அதே தான் sysoutன்னு போட்டு கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா இங்க வரும். பாருங்க, print statement sysout, அதாவது system.out.println அது வந்துருச்சா. இப்போ இதுல வந்து டபுள் கோட்ஸ்க்குள்ள subscribe to the
சேனல் கொடுத்துக்கிறேன். சேனல் கொடுத்துட்டேனா, கொடுத்துட்டு சேவ். முடிஞ்சிருச்சு. இப்போ எடிட்டிங்லே பாத்தீங்க தானே, இங்க நம்ம எடிட் பண்ணதுக்கும் இங்க நம்ம எடிட் பண்ணதுக்கும் எவ்வளவு டிஃபரன்சஸ் இருந்தன. நோட்பேட்ல பண்ணும்போது each and every லைன் நமக்கு தெரிஞ்சா மட்டும்தான் பண்ண முடியும். ஜஸ்ட் அந்த அதாவது கேப்ஸா ஸ்மால் ஆகுற வரைக்கும் நமக்கு தெரியணும். அந்த அளவுக்கு இது வேணும், இல்லைன்னா எரர் வரும். பட் இதுக்கு இதே ஐடியில பண்ணா அதே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும். ஸோ எடிட்டிங் வந்து ஈஸி. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்போ எக்லிப்ஸ்லயும் நோட்பேட்லயும் கோட் எழுதியாச்சு. இப்போ எக்ஸிகியூஷன் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நோட்பேடோட எக்ஸிகியூஷன் பார்ப்போம், அதுக்கு பிறகு எக்லிப்ஸ்க்கு வரும். ஓகே, நோட்பேட் பார்க்கலாம். நோட்பேட்ல என்ன பண்ணியிருக்கோம், கோட் ரைட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னது, .java எக்ஸ்டென்ஷன்ல சேவ் பண்ணணும். ஸோ நான் இதான் சொன்னேன், கிளாஸோட நேமும் இந்த ஃபைலோட நேமும் சேமா இருக்கணும். ஸோ சேவஸ், இது ஒரு ஃபோல்டருக்குள்ள சேவ் பண்ணிக்கிறேன். ஜாவா ப்ரோக்ராம்ங்கிற ஃபைல் ஃபோல்டருக்குள்ள இது கொடுத்து .javaங்கிற எக்ஸ்டென்ஷன் கண்டிப்பா வேணும். சேவ். ஸோ இப்போ இது வந்து அந்த ஃபோல்டருக்குள்ள சேவ் ஆயிருக்கும். ஸோ செகண்ட் என்னது, open cmd and point the path to the specified folder. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபோல்டருக்கு போறோம். ஃபோல்டர்ல ஜாவா ப்ரோக்ராம் போயிட்டு இங்க cmd இங்க ஓபன் பண்ணி சேஞ்ச் டைரக்டரி கொடுத்து இங்க பாயிண்ட் பண்ணலாம். பட் அதை விட ஈஸியானவே நீங்க எங்க போகணுமோ அந்த ஃபோல்டரை ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணிட்டு இங்க மேல பார்ல ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு cmd டைப் பண்ணி என்டர் கொடுங்க. பாருங்க, அந்த பாத்தோட டீடைல்ஸோட பாருங்க, சி யூசர்ஸ் டெஸ்க்டாப் ஜாவா ப்ரோக்ராம் அந்த பாத்தோட டீடைல்ஸோட cmd ஓபன் ஆயிடுச்சு. ஸோ இதோட நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது, கிளாஸ் ஃபைல் ஜெனரேட் பண்ணணும். கிளாஸ் ஃபைல் ஜெனரேட் பண்றதுக்கு கமாண்ட் ஜாவா சி கம்பைலர் ஸ்பேஸ் என்னது அதோட நேம் unknown tester.java ஃபைல் நேம் கொடுத்து என்டர் கொடுங்க. பாருங்க, கோட் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு, கமாண்ட் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு, ஒரு டாட் கிளாஸ் ஃபைலும் நமக்கு கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ கிளாஸ் ஃபைல் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், இந்த கிளாஸ் ஃபைலை வந்து ரன் பண்ணணும். ரன் பண்றதுக்கு ஜாவா ஸ்பேஸ் -cp ஸ்பேஸ் டாட் ஸ்பேஸ் அதோட நேம் unknown tester கொடுத்து என்டர் கொடுங்க. அதோட அவுட்புட் நம்ம ஒரு sys out ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் போட்டிருந்தோம். நம்ம என்ன sys out ஸ்டேட்மெண்ட் போட்டிருந்தோம், subscribe to the channel. ஸோ அதே தான் sys out ஸ்டேட்மெண்டா வந்துருச்சு. ஸோ ஒரு நோட்பேட்ல ஜாவாவை கம்பைல் பண்ணி எக்ஸிக்யூட் பண்றது இப்படிதான். இப்போ இதுவே எக்லிப்ஸ்ல போவோம். ஓகே, எக்லிப்ஸ்ல நம்ம கோட் ரைட் வரைக்கும் வந்துட்டோம். இப்போ ரன் பண்ண போறோம். ஓபன் பண்ணுங்க. என்ன பண்ணுங்க, ரைட் கிளிக், இதுல ரன்னர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, ரன்னர்ஸ் ஜாவா அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா இதா இருக்கு கன்சோல்ல இதான் அதோட அவுட்புட் வந்துருச்சு, subscribe to the channel. ஸோ இவ்வளவுதான். ஓகே, நோட்பேட்ல கொஞ்சம் கூட ஸ்டெப்ஸ் அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் இதுல இது எடிட்டிங் கொஞ்சம் கஷ்டம். பிகாஸ் ஈச் அண்ட் எவ்ரி லைன் ஆஃப் கோட் நம்ம ஞாபகம் வச்சிருக்கணும். ஏன்னா அப்பர் கேஸ் லோவர் கேஸ்னா கூட எரர் வரும். ஒரு எக்லிப்ஸ்ல கோட் ரைட் பண்ணி ரன் பண்றதுன்னு பார்த்துட்டோம். ஒரு நோட்பேட்ல ஒரு கோட் எழுதி அதை எக்ஸிக்யூட் பண்றதுன்னு பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோக்கு அவ்வளோதான். இது ஒரு இன்ஃபர்மேட்டிவ் செக்ஷன் மாதிரி தான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ரெண்டுக்கான எக்ஸிக்யூஷன் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டு நோட்பேட்ல எக்ஸிக்யூட் பண்ணியும் பார்த்துருக்கோம், எக்லிப்ஸ்ல எக்ஸிக்யூட் பண்ணியும் பார்த்துருக்கோம். ஸோ
Thank you.